ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி வாட்சர்ஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மினா. இவங்க பேசிக்காக ஒரு பெட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பர்சனலாகவே ஏற்கனவே இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடி ஒன்று அரங்கேறி இருக்குது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு தாங்க ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வேறு இவங்களுக்கு இருக்குது. இப்போ இவங்களுடைய பெட் ஷாப்பில் இருந்து ஒரு கிளியை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போகிறாங்க கார் எடுத்துகிட்டு. அப்படி போகிற வழியில் திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே போகிற அந்த பாதையில் கார் திடீர்னு ஒரு பக்கம் நின்றுது. இப்போ எதனால் நின்றுச்சு, எப்படி நின்றுச்சு அப்படிங்கிறதே தெரியலை. ஒரு வழியாக அங்கே இருந்து அந்த கிளியும் தூக்கிட்டு வா நம்ம இங்கேருந்து நடப்போம் அப்படின்னு எங்கேயாவது வேய விட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேன்னு பார்த்து கடைசியாக உள்ளே போய் ஒரு கேபினுக்கு போய் சேர்றாங்க. த கூப் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கேபினுக்கு போனால் அங்கே மேட்லின் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட இன்னும் 2 பேரும் இருக்காங்க அந்த த கூப்புக்குள்ளே. இப்போ அந்த மேட்லின் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, நல்ல வேலைக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்ட, அதுவும் இருட்டுறதுக்குள்ளே. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு இடம் கிடையாது. இனிமேல் நீ மட்டும் இல்லை, நம்ம 4 பேருமே இங்கேருந்து வெளியே தப்பிச்சு போகணும்னு நினச்சா கூட முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இருட்டிருச்சுன்னா த வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான க்ரீச்சர்ஸ் இங்கே இருக்குது. அது நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. நைட் நேரம் நீ வெளியே போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போன எவனும் உசுரோட வீடு வந்து சேர்ந்தது கிடையாது. அதனால் இங்கேயே இருக்கிற. நல்லா தெரிஞ்சுக்க, முக்கியமான விஷயம், நீ காலையில் மட்டும்தான் வெளியவே போக முடியும். இது ஒன்று. 2வது, அப்படி நீ காலையில் வெளியே போனால் கூட இங்கேருந்து தப்பிச்சு அப்படி இப்படியெல்லாம் நீ எங்கேருந்து கிளம்பி வந்தியோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துட முடியாது. இது 2மே மைண்டில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி, நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து தான் போகணும், ஒன்றா சேர்ந்து தான் வரணும் அப்படிங்கிறாங்க அந்த மேட்லின். இதுக்கப்புறம் இந்த கேபின் இருக்குல்ல, இந்த கூப்பு, இங்கே போன இவங்க எல்லாத்துக்கும் என்ன தான் ஆச்சு, இந்த வாட்சர்ஸு இவங்களை ஏதாவது செஞ்சதா, கடைசியாக அதுகிட்ட இருந்து இவங்கெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் நம்ம நைட் ஷியாமலன் தெரியும் எல்லாத்துக்கும். அவர் எந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. அதுவும் த சிக்ஸ்த் சென்ஸ் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி, அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர், சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மாதிரி படங்களுக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு இயக்குனர் நம்ம நைட் ஷியாமலன். த சிக்ஸ்த் சென்ஸ் ஆகட்டும், அன்பிரேக்கபிள் படம் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், த வில்லேஜ் ஆகட்டும், த லேடி இன் த வாட்டர் ஆகட்டும், எக்கச்சக்கமான படங்கள். கடைசியாக ஓல்டு நூடு ஒன்று வந்துச்சு, நாக் அட் த கேபின், அதுக்கடுத்து ஒரு படம் வந்துச்சு. எக்கச்சக்கமான படங்கள். நைட் ஷியாமலனுடைய படங்கள் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பாணியில் தான் இந்த படத்தை அவருடைய பொண்ணான இஷானா நைட் ஷியாமலன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பாணியில் அப்படிங்கிறத விட இவங்களே யோசிச்சு எழுதின கதையாக இருந்தால் பரவாயில்ல. இவங்க ஏஎம் ஷைன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் 2022 எழுதின த வாட்சர்ஸ் அப்படிங்கிற நாவலை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படியே இன்னொரு நாவலை வந்து படமாக மாற்றினா கூட அதுவும் அப்பா எந்த மாதிரி கதைக்களத்தை சூஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி கதைக்களத்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னங்கிறீங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நைட் ஷியாமலன் தான். பின்ன அவருக்கு வழக்கம் போல் அவர் எப்படி வழக்கமாக படங்களை தேர்ந்தெடுப்பாரோ அந்த மாதிரி தானே அவர் எடுப்பார். அதனால் இருக்குமோன்னுமோ தெரியல, அப்படி ஒரு படமாகத்தான் இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நைட் ஷியாமலனுடைய படங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஆளுகளுக்கு இந்த படத்தை என்ன சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய படங்கள் பார்க்குற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே பெருசாக அப்படி இப்படி உருட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது. டெட் ஸ்லோவாக ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் எஃபெக்டில் ஒரு ட்ராமாவாகத்தான் அவருடைய கதைக்களங்கள் எப்பயுமே நகர்த்தப்படும். ஆனால் கடைசியாக படம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை வச்சு திரிக்க விடுவாப்பில். அதில் தான் உண்மையாக அவர் இவ்வளவு படங்கள் எடுத்து எடுத்தால் கூட அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தனியாக இருந்தாங்க. இந்த படத்துலையும் அவங்க பொண்ணே எடுத்திருந்தா கூட அதே மேஜிக் இந்த படத்துலையும் உண்டு. டெஃபினட்டாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதாநாயகிக்கு எந்த மாதிரி ஒரு ட்ராமா இருக்குது, எந்த மாதிரி ஒரு ட்ராமா இவங்க கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், இவங்க அந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பகல் நேரத்தில் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், கடைசியாக இந்த வாட்சர்ஸ் அப்படிங்கிறத எதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும்னு சொல்லி பல விஷயங்கள் கொஞ்சம் மேம்போக்காகத்தான் இவங்க சொல்லிட்டாங்களோ. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் அந்த கதைக்களம் எங்கேயும் கொடுக்கலையோ அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தவிர அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு.
என்னதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்தால் கூட ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ஒரு ஓகே ரகம் தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குது. படத்தில் முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது, ஒன்று நம்ம கதாநாயகி டக்கோட்டா ஃபேனிங் அவங்களுடைய கதாபாத்திரம், இன்னொன்று ஆல்வின் ஃபூரே அப்படின்னு சொல்லி அந்த மேட்லின்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டு. இவங்க 2 பேருடைய அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம், 2 பேரும் பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே இந்த படத்தில். மற்ற கதாபாத்திரங்கள்லாம் சும்மா அப்படி லைட்டாக வந்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடர்ந்த மிஸ்டியான கிட்டத்தட்ட லிமிட்டட் விசிபிலிட்டி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த அட்மாஸ்பியரில் தான் அந்த கதைக்களம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எலி ஆரன்சன் அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், அவர் காட்சிப்படுத்தின விதம் டெஃபினட்டாக நமக்கு ஒரு சில இடங்களில் அந்த எரி ஃபீலிங் அப்படிங்கிறத கொடுக்கத்தான் செய்யுது. டெக்னிக்கலி இந்த படம் டெஃபினட்டாக ஓகே தான். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது இந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் நியூரிட்டியான ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த படம் நம்ம ஒரு தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றும் அவசரம் இல்லை, ஓடிடியில் வரட்டும் பொழுது போல் அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.